அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எந்த வெள்ளைக்கு எபோ சஸ்டெயின் ஆனால் என்ன நடக்கும், பிலோ சஸ்டெயின் ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே எக்ஸ்பைரி டேல 0 to 0 கால் நம்ம ஸ்டூடெண்ட் எடுப்பீங்க. அந்த ரூல் என்னவோ அந்த ரூல் அப்ளை பண்ணியிருக்கணும். எவ்வளோ பர்ஃபெக்டாக கிடச்சிருக்குன்னு இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வாரமும் நிஃப்டி சைட்வேஸ்லேயே இருந்தாலும் நம்ம இது வந்து 0 to 0 கால் பர்ஃபெக்டாக நடக்குது. ஓகேங்களா? நான் அதெல்லாம் பண்ணுறதுல சேஃப் ட்ரேட் கிடைச்சா பண்ணுவேன். இன்னைக்கு சேஃப் ட்ரேடும் கிடைச்சிது. செகண்ட் ஹாஃப்ல கரெக்டாக பர்ஃபெக்டான என்ட்ரி சேஃப் ட்ரேடில். அப்போது அந்த ட்ரேடை மட்டும் நான் இன்னைக்கு 0 to 0 காலில் எடுத்தேன். ஓகேங்களா? மற்றபடி நான் ரிஸ்க் எடுத்து ட்ரேடு, அந்த சேஃப் ட்ரேடு இல்லாமல் வரக்கூடிய ட்ரேடை நான் 0 to 0 காலில் எடுக்க மாட்டேங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தது 24,700 கால் 118 ரூபாய்க்கு பிலோ கீழே இருந்தா நிஃப்டி டவுன் சைட், எபோ இருந்தால் அப் சைடு சொல்லியிருந்தோம். பாருங்க, இன்னைக்கு ஐஏ 110 தான். அவர் போன ஐஏ இன்னைக்கு 110. ஓகேங்களா? அப்போ என்ன இருக்கும், மார்க்கெட் டவுன் ஆயிருக்கும். நீங்கள் போய் மார்க்கெட்டை நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஸ்மார்ட் டிசைடரில் கால் புட்டு வச்சுருக்கேன். கால் எங்கேயுமே பையை கொடுக்கல. எகைன் 3 மணிக்கு மேலே ஒரு பை ட்ரிகர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி பை எடுத்து ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சரி, புட் சைடில் பாருங்கள், பை ட்ரிகர்டு கன்ஃபர்மேஷன் இங்கே வந்து பையும் எடுத்துக்கிட்டு போகுது. தட் இஸ் மேக்ஸ். நம்ம மேக்ஸ் கூட பயன்படுத்தணும் இது ஸ்மார்ட் டிசைடரை. எங்கே வந்து நம்ம புள்ளியில் எடுத்துகிட்டு போகுது, எகைன் பை ட்ரிகர்டு மறுபடியும் பையில் எடுத்து பை எடுத்துகிட்டு போகுது. எகைன் பை ட்ரிகர்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போகுது. ஆனால் தேர்ட் பை வந்தால் நம்ம எக்ஸிட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? எவ்வளவு பர்ஃபெக்டாக அது அழகாக தெளிவாக கொடுத்துட்டு ஏன் போகணும்? நம்ம மேக்ஸ் இது கொடுத்தாலும் இதை வைத்து ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம மேக்ஸ் வேல்யூவை வச்சு தான் இந்த இடத்துல பயன்படுத்தணும். சிம்பிளாக ட்ரேட் பண்ணுங்க. யாருடைய இதுவையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் தான். நீங்க படித்து தெரிந்திருந்தா ட்ரேட் பண்ணுங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.